பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. தனி வட்டியில் ஏ என்பவர் ரூபாய் 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் ரூபாய் 12,000 தொகையை 18% ஆண்டு வட்டிக்கு கடனாக வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகள் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்? 2 பேர் கடன் தொகை வந்து எத்தனை ஆண்டுகள் சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்கள் எப்படி போடலாம்னா, பி இன்ட்டு அசல் பிரின்சிபல் அமௌண்ட் PNR by 100. இது 16,000 தொகைக்கு, இது வந்து 12,000 தொகைக்கு. பி ப்ளஸ் PNR by 100. அசல் வந்து 16,000 இன்ட்டு என்ன தெரியல, பர்சன்டேஜ் 12% 100. இதுக்கு 12,000 இன்ட்டு என்ன தெரியாது, கண்டுபிடிக்கணும். 18% பை இந்த பிக்கு வந்து 12,000 ப்ளஸ் பை 100. 2 0 கேன்சல், 2 0 கேன்சல். 16,000 ப்ளஸ் 12 160 மல்டிப்ளேஷன் பண்ணால் 12 இன்ட்டு 16 மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 192 0 அப்படி சேர்த்துங்க. 1920 N. இங்கே 12,000 ப்ளஸ் 120 இன்ட்டு 18 12 இன்ட்டு 18 மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 216 0 N. அப்படியே என்ன எடுத்துக்கோங்க, 12,000 எடுத்துமோனா 16,000 மைனஸ் 12,000 2160 N. என்ன எடுத்துக்கணும், மைனஸ் 1920 N மைனஸ் 4,000. இது மைனஸ் பண்ணும்போது 2120 1920 வச்சு 240 N. அப்போ 0 அப்போ N ஈக்குவல் டு 400 டிவைடட் பை 24. 400 24 டிவைட் பண்ணுங்கள். 1 முறை 1 முறை 16 0 6 முறை 6 24 144 16 டிவைட் பை 24. இது அடிக்கலாம், 8 அடித்தா 2 3. அப்போ 16 பை 16 இன்ட்டு 2/3 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் சரி.